ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆகஸ்ட் டு ஆகஸ்ட் 2024 இருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து அப்பாயின்மெண்ட் முடிச்சாச்சு. அப்பாயின்மெண்ட்டுமே வந்து நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம். அது கூடயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து நம்ம டிஃபென்ஸ் பார்த்தோம். டிஃபென்ஸ்க்கு அடுத்தது வந்து நம்ம நேஷனல் லெவல் நியூஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எப்படி நான் எடுத்திருப்பேன்னா, கரண்ட் அஃபேர்ஸும் எடுத்திருப்பேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட தொடர்புடைய ஸ்டாட்டிக்கையுமே நான் எடுத்திருப்பேன். ரைட்டா? அப்படின்றப்ப நம்மளுக்கு எப்படி கேட்டாலும், ஏன்னா நம்மளுக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக செக்ஷன் இருக்குது. அது போக ஸ்டாட்டிக்கு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக சப்ஜெக்ட், அதாவது தனியாக ஒரு செக்ஷனே இருக்கு. அப்படின்றப்போ வந்து நம்ம 2 செக்ஷனுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் இதே ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டா எப்படி வேணாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடும். ரைட்டா? ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக்கையும் சேர்த்தே தான் நம்ம இதுல கவர் பண்ண போறோம். ஓகே ஓகே. இதுல முதல் கொஸ்டின் வந்து என்ன என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 134வது எடிஷன். ரைட்டா? இது வந்து பதிப்பு என்ன கப் அப்படின்னா டுராண்ட் கப். டுராண்டு கப்பு, துராந்து கோப்பை அப்படின்ற ஒரு கோப்பை இருக்கு. இது எது கூட தொடர்புடையது அப்படின்னா ஃபுட்பால் கூட தொடர்புடையது. ரைட்டா? இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு போட்டி. சரியா? துராண்டு கோப்பை எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 134வது நடந்திருக்குது. ரைட்டா? இது 1888 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2025வது பதிப்பு, 2025 வந்து பார்த்துட்டீங்கன்னா 134வது பதிப்பா. இது யாருக்கும் இடையில் ஃபைனல் நடந்துச்சுன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்கும் டைமண்ட் ஹார்பர், இந்த 2 அணிகளுக்கும் தான் ஃபைனல் நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அவங்களுக்கு வந்து இரண்டாவது டைட்டில் வந்து இது இருக்கு, 134வது டுராண்டு கோப்பை. ஓகே. இப்ப ஃபுட்பால்ல வந்து டுராண்டு கோப்பை மாதிரியே வந்து நிறைய கோப்பைகள் இருக்கு. எதுல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபுட்பால்ல எந்தெந்த கோப்பைகள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டுராண்டு கோப்பை. அதுக்கு அடுத்தது வந்து ஃபீஃபா உலக கோப்பை. அதுக்கு அடுத்து ஃபீஃபா உலக கோப்பை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அடுத்த ஸ்லைட்ல. அதுக்கு அடுத்தது வந்து யூரோ, அதுக்கப்புறம் சந்தோஷ் டிராஃபி, சுப்ரோட்டோ கப்பு, மெர்தேகா கப், அதுக்கப்புறம் கான்ஃபெடரேஷன் கப், ரோவர்ஸ் கப்பு, பந்தோத்கர் டிராஃபி, கலிங்கா கப், சிசர் கப், இன்டர் கான்டினென்டல் கப். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுட்பால் கூட தொடர்புடைய ஒரு சில கோப்பைகள் தான். ரைட்டா? ஃபுட்பால் கூட தொடர்புடைய ஒரு சில கோப்பைகள். இப்ப இது வந்து வந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இது எல்லாம் இப்ப நான் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி எழுதியிருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எதுல எழுதியிருக்கோம்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். ரைட்டா? டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல வந்து ஃபுல்லா நான் இதையே வந்து ஒரு 5-6 தடவை நான் எழுதி போட்டிருப்பேன். அதே தான் வந்து நான் அங்க அந்த ஸ்லைடை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இருந்தாலும் நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விரிவாக்கம் வந்து இது வந்து வேற ஒரு மொழியில விரிவாக்கம் இருக்கு. பட் ஆங்கிலத்தில் வந்து விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். ரைட்டா? ஃபுட்பால் அசோசியேஷன் வராது, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1904 உருவாக்கப்பட்டது. ரைட்டா? அதாவது கால்பந்துக்கு சர்வதேச அளவுல வந்து நிர்வகிக்கும் அமைப்பு வந்து ஃபீஃபா 1904. 1909 என்ன உருவாக்கப்பட்டது? ஐசிசி கிரிக்கெட். ரைட்டா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அடுத்து இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜூரிக்ல இருக்கு. இதை எப்படி நம்ம ஞாபகம், ஜூரிக் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ரைட்டா? ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபுட்பால் இங்க இருந்து இங்க ஒருத்தன் ஏத்துறான், திருப்பி அங்க இருந்து இங்க ஒருத்தன் ஏத்துறான், அடுத்து இங்க இருந்து இங்க ஒருத்தன் ஏத்துறான். சரியா? அதாவது ஃபுட்பாலை பாஸ் பண்றான், இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. ரைட்டா? இசட். ஸோ எங்க தலைமையகம் இருக்குன்னா ஜூரிக்ல இருக்குது. ஓகே. தலைவர் வந்து கியானி இன்ஃபான்டினோ. சரி, இவருதான் வந்து இப்போதைக்கு ஃபீஃபாவினுடைய தலைவராக இருக்கார், கியானி இன்ஃபான்டினோ. இப்ப ஃபுட்பால் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். கடைசி எப்ப நடந்துச்சுன்னா 2022 கத்தார்ல நடந்துச்சு. கத்தார்ல தான் ஃபைனல் நடந்துச்சு. ஃபைனல் யாருக்கும் இடையில் நடந்துச்சு அப்படின்னா அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது யாருன்னா அர்ஜென்டினா ஜெயிச்சு அவங்களுடைய 3வது கோப்பையா வந்து ஃபீஃபா உலக கோப்பையை வாங்கினாங்க. பிரான்ஸ் அதுல தோத்துட்டாங்க. ஸோ அப்ப அர்ஜென்டினா 3 கோப்பை வாங்கியிருக்குது. அப்ப இருக்கிறதுலே ஃபீஃபால வந்து அதிகப்படியான கோப்பைகள் வாங்கினது யார் அப்படின்னா பிரேசில் அணி தான், 5 தடவை. ரைட்டா? பிஜிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜிஏ. ஸோ பிரேசில், ஜெர்மனி, அர்ஜென்டினா. பிரேசில் வந்து 5 கோப்பை, ஜெர்மனி வந்து 4 கோப்பைகள், அர்ஜென்டினா 3 கோப்பைகள், பிஜிஏ. அடுத்து 2026 வந்து வட அமெரிக்கா இருக்குல்ல, வட அமெரிக்கா கண்டத்துல தான் நடக்க போகுது. கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ. ரைட்டா? கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ இதுல தான் நடக்க போகுது.
அடுத்தது 2030 வந்து மொராக்கோ ஸ்பெயின் போர்ச்சுகல்ல நடக்குது. 2034 சவுதி அரேபியா. ஸோ இந்த நாலுத்துக்குமே வந்து ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த நம்ம ஃபுட்பால் அப்படின்னாலே வந்து கத்தணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பாலை பாஸ் பண்ணணும்னா கத்தி தானே கேட்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கத்துனா மோர் சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கத்துனா சரியா, கத்துனா மோர் சவுண்டு. ஸோ இது பாருங்க, கத் அப்படின்னா கத்தார், நா அப்படின்னா வந்து நார்த் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, யுஎஸ்ஏ. மோர் அப்படின்னா மொராக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல். சவுண்ட் அப்படின்னா சவுடு, ரைட்டா, சவுதி அரேபியா. ஓகேயா. ஸோ இதுதான் ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபீஃபால வந்து இப்போ முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 17 வயதுக்கு உட்பட்ட அண்டர் 17 ஃபீஃபா பெண்கள் உலகக்கோப்பை, ரைட்டா, 17 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஃபீஃபா உலகக்கோப்பை 2022 எங்க வச்சு நடந்துச்சுன்னா இந்தியாவில் வச்சு நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது ஸ்பெயின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2022 இந்தியாவில் வச்சு நடந்துச்சு, ஜெயிச்சது ஸ்பெயின். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து 2024 வந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல வச்சு நடந்துச்சு, ஜெயிச்சது நார்த் கொரியா. ஆனா 2024 அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து 2025, 26, 27 அப்படியே ஒரு வருஷமா தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கப்புறம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி சீரீஸ். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு கோப்பை பேர் வந்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி. ஓகே, எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஓவல், சரியா, லண்டன்ல இருக்க ஓவல் மைதானத்துல வச்சு நடந்துச்சு. இது 5 மேட்ச் நடக்கும், 5ல் வந்து 2க்கு 2, சரியா, அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா டிரா ஆயிருச்சு. அடுத்தது, ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு சர்வதேச அளவில் வந்து கிரிக்கெட்டை வந்து நிர்வகிக்கும் அமைப்பு ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். தேசிய அளவில் வந்து நிர்வகிக்கும் அமைப்பு பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஸோ ஐசிசி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1909. பிசிசிஐ எப்பொழுது உருவாக்கப்பட்டது 1928. இங்கே ஐசிசியோடைய தலைமையகம் துபாயில், இங்கே வந்து மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கு. ஐசிசி தலைவர் ஜெய்ஷா, பிசிசிஐ தலைவர் வந்து ராஜர் பின்னி. ஓகே, அடுத்தது சதுரங்க போட்டியை வந்து சர்வதேச அளவுல வந்து நிர்வகிக்கும் அமைப்பு வந்து எதுனா ஃபிடே, இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிடே, ரைட். அதெல்லாம் வேற மொழியில அதனுடைய விரிவாக்கம் இருக்கும், பட் ஆனால் ஆங்கிலத்தில் வந்து இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். சரி, இந்த ஃபிடே பெண்கள் உலக கோப்பை, ரைட்டா, எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஜார்ஜியா நாட்டில் வச்சு தான் நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் அவர்கள் தான். ஸோ இவங்க வந்து யாரை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கொனேரு ஹம்பியை அவர்களை வந்து தோற்கடிச்சு பெண்கள் உலக கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ஒரு சில நியூஸஸ் வந்து என்னதெல்லாம் அப்படின்னா, இந்த ஃபிடே, நான் ஆல்ரெடி சொன்ன ஃபிடே அப்படின்றது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். ஓகே, இந்த ஃபிடே செஸ் வேர்ல்டு கப் 2025 எங்க வச்சு நடக்க போகுதுன்னா இந்தியாவில் வச்சு தான் நடக்க போகுது. 81 நம்மளுக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அடுத்தடுத்த ஆர்டர்ல வந்து 89, 90, 80, 81 அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ டோட்டலா எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா 89 பேர் இருக்கிறாங்க. அதுல 89வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா. சரியா, ரோஹித் கிருஷ்ணா. அடுத்து நம்ம இப்ப ஆல்ரெடி பார்த்தா ஃபிடே பெண்கள் உலகக்கோப்பை வந்து எங்க நடந்துச்சுன்னா ஜார்ஜியால வச்சு நடந்தது. ஜெயிச்சது யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, அடுத்தது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில் 2025 இதுவுமே நடந்து முடிஞ்சிருக்கு நெதர்லாண்ட்ல. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில் இது வந்து ஃபைனல் வந்து குகேஷ் டி அவர்களுக்கும் பிரக்யானந்தா அவர்களுக்கும் நடந்திருக்கு. இதுல ஜெயிச்சது வந்து பிரக்யானந்தா தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபிடே உமன்ஸ் வேர்ல்டு கப், ஃபிடே வேர்ல்டு கப் 2025 வந்து யார் நடத்த போறாங்கன்னா இந்தியா. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஃபிடேயினுடைய விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1924. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா லவுசானே, சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஃபீஃபா எப்பொழுது உருவாக்கப்பட்டது 1904. அடுத்து ஐசிசி எப்பொழுது உருவாக்கப்பட்டது 1909. ஃபிடே செஸ் ஃபெடரேஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டது 1924. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனுடைய செஸ் உலகக்கோப்பை 2025 நடத்த போறது யார் அப்படின்னா அது இந்தியா தான். அக்டோபர் டு நவம்பர் 2025 நடத்த போறாங்க. ஓகே, அடுத்தது உலக
பேரா தடகள கோப்பை வந்து நடக்க போகுது. சரியா? உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் 2025 பிராண்ட் தூதர் வந்து யார் அப்படின்னா கங்கனா ரணாவத். சரியா? கங்கனா ரணாவத் நியூ டெல்லியில வச்சுதான் நடக்க போகுது உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. ரைட்டா? ஸோ இதனுடைய சின்னம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய சின்னம் வந்து பார்த்துட்டீங்கன்னா விராஜ். இதனுடைய சின்னம் வந்து பார்த்துட்டீங்கன்னா விராஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க. விராஜ். அடுத்தது வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ். சரியா? 2025 வருடத்திற்கான உலக போலீஸ் மற்றும் ஃபயர் கேம்ஸ். ஸோ இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா யூஎஸ்ஏல வச்சு நடந்துச்சு. அந்த யூஎஸ்ஏல வச்சு நடந்ததுல வந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 95 மெடல் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. 95 மெடல், 45 கோல்டு, 34 சில்வர், 16 பிரான்ஸ் அப்படின்ட்டு டோட்டலா உலக அளவுல பாக்குறப்ப இந்தியா வந்து 3வது இடத்துல முடிச்சிருக்குது. ரைட்டா? டோட்டலா 63 நாடுகள் வந்து பங்கேற்றாங்க. அடுத்து ஸோ இந்தியாவினுடைய 89வது கிராண்ட் மாஸ்டர்ஸ் யார்? சரியா? இந்தியாவினுடைய 89வது கிராண்ட் மாஸ்டர் வந்து MS ரோஹித் கிருஷ்ணா. ரைட்டா? நம்ம இதை ஆல்ரெடி பார்த்ததுதான். MS ரோஹித் கிருஷ்ணா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு போட்டியை ஜெயிக்கிறதன் மூலியமாக வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து அல்மாட்டி ரீஜன் ஓப்பன் குவானக்கவ் கப் மாஸ்டர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ரைட்டா? அந்த இதுதான். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா 89 பேர். ரைட்டா? இந்தியாவில 89 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல நம்ம வரிசை ஆர்டர் படி பார்த்தோம்னா 80வது கிராண்ட் மாஸ்டர் விக்னேஷ் என்ஆர், 81வது சயந்தன் தாஸ், 82வது பிரணீத் உப்பல்லா, 83வது வந்து ஆதித்ய சச்சின் சமந்த், 84வது வைஷாலி ரமேஷ் பாபு, 85வது வந்து ஷியாம் நிக்கல். அப்போ வந்து 86, 87, 88 கேட்டாங்கன்னா எழுதுறேன். 86வது கிராண்ட் மாஸ்டர் ஜிஎம்னு போடுறேன். கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா LR ஸ்ரீஹரி. அடுத்து 87வது கிராண்ட் மாஸ்டர் வந்து AR கிருஷ்ணன். AR ஹரிகிருஷ்ணன். 88வது கிராண்ட் மாஸ்டர் வந்து யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக். பெண்கள் உலக கோப்பையை ஜெயிச்ச திவ்யா தேஷ்முக் இவங்கதான். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, ஓகே, சோ இதுல என்ன சொல்றாங்க, ஆயுஷ் செட்டி என்பவர் யூஎஸ் ஓபன் 2025 பேட்மிண்டன்ல வந்து நம்ம டென்னிஸ்லயுமே யூஎஸ் ஓபன் இருக்கு, இது பேட்மிண்டனுக்கான யூஎஸ் ஓபன். ரைட்டா? ஸோ பேட்மிண்டனுக்கான யூஎஸ் ஓபன் 2025 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்ச முதல் இந்தியன் அப்படின்ட்டு சொல்லலாம். பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் BWF வேர்ல்டு டூர் டைட்டில் இன் 2025. ரைட்டா? ஸோ 2025 வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் வேர்ல்டு டூர் டைட்டில் ஜெயிச்ச முதல் இந்தியன். ரைட்டா? ஸோ ஆயுஷ் ஷெட்டி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்தது பாருங்க. ஸோ பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேக்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ என்னென்ன ஃபேக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை வைப்பாங்கன்னா 3 கேம்ஸ் வைப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் 3 கேம்ஸ் அப்படின்ட்டு. ஒரு கேமுக்கு எத்தனை பாயிண்ட் அப்படின்னா 21 பாயிண்ட். பேட்மிண்டனா லவ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. சரியா? ஒரு வார்த்தை இருக்கு. லவ் அப்படின்றது வந்து இந்த பக்கமும் 0 இந்த பக்கமும் 0 அப்படின்னு இருக்கிறப்ப வந்து லவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டியூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. டியூஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்கேஸ் வந்து சேம் ஸ்கோரா இருக்கிறாங்க, அதாவது 20-20 இருக்காங்க வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 21 பாயிண்ட்ல 20-20 ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இப்ப இப்ப இந்த சைடு ஒருத்தர் விளையாடுறாரு, இந்த சைடு ஒருத்தர் விளையாடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே இவர் 20 அப்ப வந்து எத்தனை பாயிண்ட் அடிச்சா வின்னு நான் சொன்னேன்? 21 பாயிண்ட். ஆனா இப்ப 20-20 இருக்கிறப்ப இப்ப இவர் வந்து ஒரு பாயிண்ட் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா 21 ஆயிட்டா வின்னு அர்த்தம்னா கேட்டா கிடையவே கிடையாது. 20-20 வந்தா அடுத்து எத்தனை பாயிண்ட் அடிக்கணும்னா 2 பாயிண்ட் அடிக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா 20-20 வரப்போ வந்து அதுக்கு அடுத்து எத்தனை பாயிண்ட் அடிக்கணும்? 2 பாயிண்ட் அடிச்சா மட்டும்தான் வின் ஆக முடியும். இப்ப இங்க இவர் இருக்கிறாரு, இங்க இவர் இருக்கிறாரு. இப்ப இவர் 20 இவர் 20. இப்ப அடுத்து விளையாடுறாங்க, இவர் 21 ஆயிட்டாரு. ரைட்டா? இவர் 20லயே தான் இருப்பாரு. ஸோ அப்ப இவர் ஒரு பாயிண்ட் எடுத்தா வின் ஆயிடுவாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து 21 இருக்கிறாரு, இவரு என்ன ஆயிடுச்சு 21 ஆயிட்டாரு, இவர் இந்த பாயிண்ட் ஜெயிச்சிட்டாரு.
இப்ப என்ன ஆகும், திருப்பியுமே 2 பேரும் வந்து 2 பாயிண்ட் எடுக்கணும். புரியுதா? சோ அந்த 20க்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உடனே யார் அடுத்த 2 பாயிண்ட் எடுக்கிறாங்க, அடுத்த வர 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின். சரி, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நீளம் வந்து 13.13 ஞாபகம் வச்சுக்கோங்க, 13.4 மீட்டர். அகலத்தை பொறுத்த வரைக்கும் 6.1 மீட்டர். நெட்டோடைய ஹைட் வந்து 5 அடி இருக்கும். பேட்மிண்டனுக்கு பூனா அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. ஸோ பேட்மிண்டன் வந்து ஆண்கள் உலகக்கோப்பை, ஆண்கள் விளையாடுற போட்டி தாமஸ் கோப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எம்ன்னு இருக்கு பாருங்க, எம் தாமஸ், எம் மேல். ஸோ அப்போ ஊபர் கப் அப்படின்றது வந்து ஃபீமேல் விளையாடுறது, ரைட்டா? அடுத்தது வந்து ஸோ தாமஸ் கப் வந்து மேலு, ஊபர் கப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேல். அடுத்து நராங்கு கோப்பை, யோனக்ஸ் கோப்பை, மகாராஜா ரஞ்சித் சிங் கோப்பை, சையது மோடி ட்ராஃபி, இது எல்லாமே வந்து பேட்மிண்டன் கூட தொடர்புடைய ஒரு சில கோப்பைகள். ஸோ பேட்மிண்டன் வந்து ஒரு 3 கார்டு கொடுப்பாங்க, ரைட்டா? எல்லோ அப்படின்றது வந்து மிஸ்கண்டக்டுக்கு, ரைட்டா? ஏதாவது தப்பா ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா வார்னிங்காக கொடுக்கறது. ரெட் அப்படின்றது வந்து 2 எல்லோ கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கறது தான் ரெட் கார்டு, ரைட்டா? ரொம்ப சீரியஸா ஏதாச்சும் தப்பு பண்ணா அது கொடுக்கறது. பிளாக் அப்படின்றது ரிமூவல், கம்ப்ளீட்டா அவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 கார்டு கொடுக்குற நிமிஷம். ஸோ இந்த 3 கார்டு கொடுக்குற முறை வந்து எந்த போட்டியிலலாம் இருக்குதுன்னா பேட்மிண்டன்ல இருக்கு, அடுத்து வாலிபால்லையும் இருக்கு. பேட்மிண்டன் அண்ட் வாலிபால், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது விம்பிள்டன் 2025. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டு இதை பார்த்தோம்னா ரொம்ப புரியும். சரியா? இதுதான் அது. ஓகே, இது ஒரே செகண்ட். ஓகே, ஸோ டென்னிஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து கிராண்ட் ஸ்லாம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 கிராண்ட் ஸ்லாம் நடக்கும், ரைட்டா? 4 இருக்கலே பழைய கிராண்ட் ஸ்லாம் வந்து 1877 நடந்திருக்குது. 4 கிராண்ட் ஸ்லாம். அது 4 கிராண்ட் ஸ்லாம்ல வந்து முதல் இது வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் எப்பொழுதுமே நடக்கும். ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும். அதுக்கப்புறம் மே ஜூன்ல வந்து பிரெஞ்சு ஓப்பன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜூன் ஜூலைல வந்து விம்பிள்டனும், யூஎஸ் ஓப்பன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லயும் நடக்கும், ரைட்டா? புரிஞ்சிருச்சா இது? இப்ப இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். எந்த விதமான கோர்ட்ல நடக்கும்னு கேட்பாங்க, ரைட்டா? எந்த கோர்ட்ல நடக்கும்னா ஹார்டு கோர்ட்ல நடக்கும், ரைட்டா? ஹார்ட் கோர்ட். இது வந்து கிளே கோர்ட்டு, இது வந்து கிராஸ் கோர்ட், இது வந்து ஹார்ட் கோர்ட் தான். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆர்டர்ல தான் நடக்கும். ஏக்கு அப்புறம் எஃப், அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. ஆனா இது மட்டும் மாறும், சரியா? இது மட்டும் மாறும். டபிள்யூ இங்க இப்போ இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா யூ. ஸோ ஏ, எஃப், டபிள்யூ, யூ. ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், அடுத்து யூஎஸ் ஓப்பன், ரைட்டா? இதுல 2025க்கான இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்ப்போம், தனியா பார்ப்போம். ஸோ ஹார்ட் கோர்ட்டு ஜனவரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025க்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவை வந்து ஃபைனல்ல ஜெயிச்சது ஜன்னிக் சின்னர். யாரை தோற்கடிச்சார்னா அலெக்சாண்டர் ஜ்வெரவ். இவர் இட்டாலியை சேர்ந்தவர், இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். பெண்கள் ஒற்றையர் பிரிவை பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாங்கன்னா மேடிசன் கீஸ், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. தோத்தது அரேனா சபலெங்கா, பெலாரஸை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ 2025 கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன், அடுத்து பிரெஞ்சு ஓப்பன், அடுத்து விம்பிள்டன். நான் சொன்னேன்ல, ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஜன்னிக் சின்னர் இட்டாலி, பெண்கள் ஒற்றையர் பிரிவு மேடிசன் கீஸ் யூஎஸ்ஏ. பிரெஞ்சு ஓப்பன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின், பெண்கள் ஒற்றையர் பிரிவு கொக்கோ கவுஃப் யுஎஸ்ஏ. விம்பிள்டன் 2025 ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஜன்னிக் சின்னர் இட்டாலி, பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஈகா ஸ்வியாதெக் போலாண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு செகண்ட். ஓகே, ஸோ யூஎஸ் ஓப்பனுமே நடந்து முடிஞ்சிருச்சு. யூஎஸ் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்கள் பிரிவில் வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா வந்து கார்லோஸ் அல்கராஸ். அதுக்கப்புறம் வந்து பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஜெயிச்சது வந்து அரேனா சபலெங்கா, தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ யூஎஸ் ஓப்பன்ல வந்து ஜெயிச்சது கார்லோஸ் அல்கராஸ், ரைட்டா? இங்க பார்த்த கார்லோஸ் அல்கராஸ். அடுத்து பெண்கள் ஒற்றையர் பிரிவு வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா அரேனா சபலெங்கா, ரைட்டா? நம்ம இங்க பார்த்தா அரேனா சபலெங்கா தான் யூஎஸ் ஓப்பன் ஜெயிச்சிருக்காங்க. சரி, அடுத்து இங்க வரலாம். ஸோ நம்ம பார்த்ததே தான் இதுலையுமே இருக்க போது. விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஜன்னிக் சின்னர். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இட்டாலி, இங்கே வரும், ரைட்டா? தோற்கடிச்சது வந்து கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின். பெண்கள் ஒற்றையர் பிரிவு வந்து இது ஆக்சுவலாக தப்பா இருக்கு, இது வந்து இங்கே வரும். இந்த இட்டாலி, இது ஜன்னிக் சின்னர் வந்து இட்டாலி, ஈகா ஸ்வியாதெக் வந்து போலாண்டு.
ஓகே. ஸோ ஜெயிச்சது யார் அப்படின்னா ஜன்னிக் சின்னர், பெண்கள் ஒற்றை பிரிவு ஈகா ஸ்வியாத்தக். அடுத்தது பாருங்க பிரெஞ்ச் ஓபன் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு வந்து ஜெயிச்சது வந்து கார்லோஸ் அல்கராஸ், தோற்கடித்தது ஜன்னிக் சின்னர். பெண்கள் ஒற்றை பிரிவு கொக்கோ கவுஃப், தோற்கடித்தது அரைனா சபலிங்கா. தோற்கடித்ததை யாரை தோற்கடிச்சாங்கன்னா அரைனா சபலிங்காவை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியன் ஓபன் ஜெயிச்சது ஜன்னிக் சின்னர். பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஜெயிச்சது வந்து மேடிசன் கீஸ். பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேடிசன் கீஸ், ஆஸ்திரேலியன் ஓபன். அடுத்து வேர்ல்டு பாக்ஸிங் கப். வேர்ல்டு பாக்ஸிங் கப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா அஸ்தானால வச்சு நடந்திருக்கு. அஸ்தானா இதுல வந்து இந்தியா டோட்டலா எத்தனை மெடல் ஜெயிச்சதுன்னா 11 மெடல், 3 கோல்டு, 5 சில்வர், 3 பிரான்ஸ் அப்படின்ட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. கசகஸ்தான்ல இருக்கக்கூடிய அஸ்தானால வச்சு இது நடந்திருக்குது. அடுத்து இந்தியாவினுடைய முதல் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சரியா எங்க வச்சு நடக்க போகுதுன்னா தால் லேக் ஸ்ரீநகர்ல வச்சுதான் நடக்க போகுது. ரைட்டா இதனுடைய சின்னம் வந்து என்னன்னா ஹிமாலயன் கிங்ஃபிஷர். அதுதான் வந்து இவங்களுடைய இந்த ஒரு போட்டியினுடைய சின்னம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ரைட்டா ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க வச்சு நடக்கும்போது தால் லேக் எங்க இருக்கு ஸ்ரீநகர். ஓகே. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா இப்ப நம்ம கேலோ இந்தியா கேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரைட்டா இது வந்து தேசிய அளவில் நடத்தப்படும் ஒரு முக்கியமான ஒரு போட்டி. ரைட்டா ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல நான் கொடுத்ததுதான். ஜஸ்ட் இந்த கொஸ்டினை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 மெடல் டேலியில வந்து எந்த ஸ்டேட் வந்து டாப்ல வந்திருக்குதுன்னா அது மணிப்பூர் தான். ரெண்டாவதுல வந்து மகாராஷ்டிரா இருக்கு. ஓகே. மூணாவதுல நாகாலாந்து இருக்கு. ரைட்டா நா சரியா நா மணிப்பூர், மகாராஷ்டிரா, நாகாலாந்து. இதனுடைய சின்னம் வந்து சிப்பி. ரைட்டா அதாவது நம்ம பியல் அப்படின்றது முத்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆனால் இவங்க எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா நகோவா அப்படின்ற ஒரு கடற்கரை இருக்கு. அங்கே வந்து காணப்படும் டால்ஃபின் சரியா டால்ஃபின் இனம் தான் பேர்ல் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா ஸோ கேலோ இந்தியா பீச் கேம்ஸ்க்கு சின்னம் வந்து பேர்ல். கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு சின்னம் வந்து ஹிமாலயன் கிங்ஃபிஷர். எங்க வச்சு நடந்துச்சுன்னா தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி, டமன் அண்ட் டியூல வச்சு தான் நடந்துச்சு. சரியா இது ஒரே இடம் தான். ஓகே. சரி இது வந்து கேலோ இந்தியா பீச் கேம்ஸ், இது வந்து கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். அடுத்தது கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு தால் லேக் ஸ்ரீநகர், மேஸ்கட் வந்து ஹிமாலயன் கிங்ஃபிஷர். ஓகே. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 லடாக் அண்ட் குல்மர்க்ல வச்சு நடந்திருக்குது. குல்மர்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஃபர்ஸ்ட் வந்தது யார் அப்படின்னா ஆர்மி, அதுக்கடுத்து ஹிமாச்சல பிரதேசம், அடுத்து லடாக், இவங்க தான் வந்திருக்காங்க. அடுத்து கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 புதுதில்லியில வச்சு நடந்திருக்குது. மேஸ்கட் வந்து உஜுவாலா. ஃபர்ஸ்ட் வந்து ஹரியானா, அடுத்து தமிழ்நாடு, அடுத்து உத்தரப்பிரதேசம். அடுத்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 பீகார்ல வச்சு நடந்துச்சு. சின்னம் வந்து கஜசிம்ஹா. இது வந்து மாஹாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், ஹரியானா செகண்ட், ராஜஸ்தான் தேர்டு. ஓகே. அடுத்தது நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து செக் ரிப்பப்ளிக்ல நடந்த ஆஸ்ட்ரோவா கோல்டன் ஸ்பைக் 2025 வந்து தங்கப்பதக்கம் வென்றார். அடுத்து பாரிஸ் டைமண்ட் லீக் 2025 ஜெயிச்சது நீரஜ் சோப்ரா தான். அடுத்து நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈவெண்ட் 2025 ஒரு போட்டியே நடந்திருக்கு அவர் பேரை வச்சு கர்நாடகால. அதுல ஜெயிச்சதும் நீரஜ் சோப்ரா அவர்கள் தான். ஓகே. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ஐசிசி இருக்குல்ல, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1909. எங்க தலைமையகம் இருக்குதுன்னா துபாயில இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்ப இந்த ஐசிசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சரியா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு. அதுல வந்து வீரர்களை சேர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு உயரிய ஒரு கௌரவமாகும். அந்த இதுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஆட் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்து கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து இப்ப ரீசெண்டா 7 பேரை வந்து சேர்த்தாங்க. இந்த 7 பேர்ல வந்து ஒரு இந்தியன் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள். இவங்களை வந்து நீங்க வந்து ரேட் பண்ணிக்கலாம், இல்ல ரேட் பண்ணாமையும் இருக்கலாம். ஆனா அது வந்து அவசியம் கிடையாது. ரேட் பண்ணணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. பட் ஆனா எத்தனை பேரை சேர்த்தாங்கன்னா 7 பேரை சேர்த்தாங்க. அந்த 7 பேர்ல ஒரு இந்தியன் யார் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஓகே. அடுத்தது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 நடந்துச்சு. ஸோ அது வந்து 2019-21 வந்து ஜெயிச்சது நியூசிலாந்து.
சரியா? சவுத் ஆம்ப்டன்ல இருக்க ரோஸ் பவுல் கிரவுண்ட் வச்சு தான் நடந்துச்சு. 2021-23க்கு வந்து ஜெயிச்சது வந்து வின்னர் வந்து ஆஸ்திரேலியா. 2023-25க்கு யார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கிரவுண்ட்ல வச்சுன்னா லார்ட்ஸ் கிரவுண்ட் லண்டன்ல இருக்குது. ரைட்டா? ஸோ ஒரு டைம் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இந்த ஓவல் கிரவுண்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ் பவுல் வந்து சவுத் ஆம்ப்டன்ல இருக்கு. இந்த ஓவலும் லார்ட்ஸ் கிரவுண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கிரவுண்டு. இந்த ஓவல் வந்து லண்டன்ல, லார்ட்ஸுமே லண்டன்ல தான். 2023-25க்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் யாருன்னா சவுத் ஆப்பிரிக்கா. யாரை தோற்கடிச்சாங்கன்னா ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அடுத்து கொக்கோ உலகக்கோப்பை 2025 நடத்துனது வந்து நியூ டெல்லி. முதல் பதிப்பு தான், முதல் பதிப்பு. ஸோ இதுல ஆண்கள் பிரிவுலையும் சரி பெண்கள் அணிலையும் சரி, பெண்கள் பிரிவுலையும் ஜெயிச்ச டீம் வந்து யார் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து இந்தியன் டீம் தான். ரெண்டுமே இந்தியன், அதாவது இந்தியன் உமன்ஸ் டீம் அண்ட் இந்தியன் மென்ஸ் டீம் தான் வந்து ஃபைனல்ல அடிச்சிருக்கிறாங்க. இந்தியன் பெண்கள் அணி வந்து யாரை தோற்கடிச்சாங்கன்னா நேபாள தோற்கடிச்சாங்க ஃபைனல்ல. இந்தியன் ஆண்கள் அணி யாரை தோற்கடிச்சாங்கன்னா ஃபைனல்ல நேபாள தான் தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? எத்தனாவது பதிப்பு? முதல் பதிப்பு. எங்க வச்சு நடந்துச்சு? நியூ டெல்லியில வச்சு நடந்துச்சு. நம்மளுக்கு ஒரு விளையாட்டுக்கும் வந்து சர்வதேச அளவுல வந்து அமைப்புகள் இருக்கு. ரைட்டா? அதை வந்து நிர்வகிப்பதற்கு தேசிய அளவுலயும் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கபடியை நிர்வகிப்பதற்கு ஆல் இந்தியா கபடி ஃபெடரேஷன் 1950. 1950ல 2 அமைப்பு உருவாக்கப்பட்டது கபடிக்காக. அடுத்து பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா 1950. பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 1934. இந்த கபடிக்கும் பாஸ்கெட் பாலுக்கும் உருவாக்கி ஒரு வருஷம் கழிச்சு வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் 1937, 1937. சரி, இப்ப நம்ம ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கலாமா? 1904ல எது உருவாக்கப்பட்டது? அடுத்து 1909ல எது உருவாக்கப்பட்டது? ஸோ ஃபீஃபா 1904ல உருவாக்கப்பட்டது. ஐசிசி 1909ல உருவாக்கப்பட்டது. ஃபிடே இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் 1924ல உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ கபடி, பேட்மிண்டன் 1950, வாலிபால் 1951, அடுத்து 1934 பேட்மிண்டன். சரியா? இது வந்து பேஸ்கெட் பால். பேட்மிண்டன் 1934, 1937 வந்து ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ தியான் சந்த் கேல் ரத்ன விருது 2024க்கு கொடுத்துருக்காங்க. 2024 வருடத்திற்கு 4 பேர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னா டி குகேஷ் செஸ். ரைட்டா? உலக செஸ் சாம்பியன்ஷிப் 2024 ஜெயிச்சிருக்காங்க. மனு பக்கர் இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து 2 மெடல், 2 பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஹர்மன் பிரீத் சிங், இவங்க இந்திய ஹாக்கி டீமுடைய கேப்டன். அடுத்தது வந்து பிரவீன் குமார் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல வந்து ஹை ஜம்ப்ல வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த 4 பேருக்கும் வந்து தியான் சந்த் கேல் ரத்ன விருது வழங்கப்பட்டது. ஆனா இந்த கேல் ரத்ன விருது அப்படின்றது இந்தியாவில வந்து கொடுக்கப்படும், அதாவது இந்தியாவில வந்து விளையாட்டுத்துறையில கொடுக்கப்படும் மிக உயரிய விருது. ரைட்டா? இந்த தியான் சந்த் கேல் ரத்ன விருது வந்து பேர் மாத்தி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? 2021 முன்னாடி வரைக்கும் ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்டா இருந்துச்சு. ஆனா ஆகஸ்ட் 6, 2021 அப்போ வந்து என்ன மாத்தினாங்க? மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன விருதா பேர் மாத்தினாங்க. ரைட்டா? ஸோ ராஜீவ் காந்தி கேல் ரத்ன விருதை வந்து முதலாக வாங்கினது யார் அப்படின்னா 1991-92ல வந்து கொடுக்கப்பட்டதுல வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் முதல்ல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய பிரைஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னா 25 லட்சம். அடுத்து ஸோ உத்தரகாண்டினுடைய தலைநகரமான டெஹ்ராடூன்ல வந்து 38வது தேசிய விளையாட்டு வந்து நடந்துச்சு. ஸோ இதை ஆரம்பிச்சு வச்சது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராணா பிரதாப் ஸ்டேடியம்ல தான் ஆரம்பிச்சு வச்சாரு, டெஹ்ராடூன்ல இருக்கிறது. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2027ல யார் நடத்த போறாங்க? 39வது பதிப்பு யார் நடத்த போறாங்கன்னா மெகாலயா. ரைட்டா? ஸோ உத்தரகாண்ட் வந்து 38வது பதிப்பு, 39வது வந்து மெகாலயா. இந்த 38வது பதிப்புக்கு வந்து சின்னம் வந்து மௌலி. சரியா? இதுதான் வந்து சின்ன மௌலி. டார்ச் பேர் வந்து தேஜஸ்வினி. தீம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கருப்பொருள் வந்து கிரீன் கேம்ஸ். சரி, முதல்ல ஜெயிச்சது வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் வந்த அணி வந்து சர்வீசஸ். ரைட்டா? இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, 45 தங்கப்பதக்கம். மகாராஷ்டிரா வந்து 33 தங்கப்பதக்கம். கர்நாடகா வந்து பார்த்துட்டீங்கன்னா 32 வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 39வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடக்க போகுதுன்னா மெகாலயால 2027. அடுத்து கிரான் ஜாதவ். சரியா? கிரான் ஜாதவ் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்ல வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க லக்ஷயா கப். யார் அப்படின்னா
இந்திய கடற்படையை சேர்ந்த கிரண் ஜாதவ். நெக்ஸ்ட் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் ரைட்டா 2025. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே வச்சு நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் வச்சு தான் நடந்துச்சு. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா இரண்டாவது பதிப்பு. ஸோ எத்தனாவது பதிப்பு? இரண்டாவது பதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து HTU இல்லைன்னா ஹட்டு உட்டு ரைட்டா, ஹட் உட்டு. ஸோ ஹரியானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட், உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது தேர்டு. அடுத்தது ஆஸ்கார் PS3 வந்து சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறார். ஆஸ்கர் PS3. ஸோ சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ ஒரு சில இப்போ கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கார் ரேஸ் மாதிரி ரைட்டா. ஸோ இதில் வந்து நான் இதெல்லாம் ஆல்ரெடி எழுதி போட்டதே தான் சரியா. நான் வந்து ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி எழுதி போட்டது தான். இப்போ எப்படின்னா ஸோ மழை வந்துச்சு, ரெயின் சின்னு சரியா. சைனாவில் வந்து மழை வந்துச்சு, சின்னு ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் கூட இந்த கிராண்ட் பிரிக்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதனால வந்து அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. சைனாவில் மழை வந்தும் சின்னு இவருங்க சின்னு ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சைனாவில் மழை வந்தும் அவர் வந்து கிராண்ட் பிரிக்ஸை ஜெயிச்சதுனால ஆஸ்கர் விருது கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியன் எல்லு, இங்கே எல்லு லாண்டோ நோரிஸ். அடுத்து ஜப்பான் அப்படின்றத பேன், இந்த தோசைலாம் சொல்லுவாங்கல்ல பேன். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ஃப்ளேமில் வைங்க, மேக்ஸிமம் அந்த சூடாக ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேனு சூடாக்குங்க மேக்ஸிமம் அப்படின்ட்டு. ஸோ ஜப்பான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். இங்கே வந்து சவுதி அரேபியனை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ஆஸ்கர் PS3. அடுத்தது வேர்ல்டு பாக்ஸிங் கப்பு. இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா வந்து பிரேசில் வச்சு தான் நடந்திருக்குது ரைட்டா. பிரேசில் வச்சு தான் நடந்திருக்கு. இதில் வந்து இந்தியன் டீம் டோட்டலாக எத்தனை மெடல் ஜெயிச்சாங்கன்னா 6 மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க ரைட்டா. ஸோ இதில் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா ஹிதேஷ் குலியா ஃபர்ஸ்ட் இந்தியன் பாக்ஸர் டு கிளிச் கோல்டு மெடல் இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப். உலக குத்துச்சண்டை கோப்பையில வந்து தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய குத்துச்சண்டை வீரர் யாருன்னா ஹிதேஷ் குலியா அவர்கள் தான். அடுத்தது நெக்ஸ்ட் ஏஷியன் பேரா கேம்ஸ் சாம்பியன்ஷிப். ஏஷியன் பேரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா தாய்லாந்துல வச்சு நடந்துச்சு. இதுல வந்து இந்தியா டோட்டலா எத்தனை பதக்கம் ஜெயிச்சாங்கன்னா 27 பதக்கம் வந்து ஜெயிச்சாங்க ரைட்டா. ஸோ 4 தங்கப்பதக்கம், 10 சில்வர், 13 பிரான்ஸ் அப்படின்ற மாதிரி எங்க வச்சு நடந்துச்சுன்னா தாய்லாந்து வச்சு தான் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸு. ஸோ இது வந்து லடாக்குடைய தலைநகரமான லேல வச்சு நடந்திருக்குது ரைட்டா. 2 இடத்துல வச்சு நடந்துச்சு. முதல் கட்டம் வந்து லேலையும், லடாக்கின் தலைநகரமான லேலையும். 2வது கட்டம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற குல்மர்க்ல வச்சும் நடந்துச்சு. இதுல லேல நடந்ததுல என்னென்ன போட்டி அப்படின்னா அதுக்கப்புறம் ஐஸ் ஹாக்கி, அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்லாம் லேல வச்சு நடந்துச்சு. குல்மர்க்ல வந்து அல்பைன் ஸ்கீயிங், நார்டிக் ஸ்கீயிங், ஸ்கீ மவுண்டினியரிங், ஸ்னோ போர்டிங் இதெல்லாம் வந்து நடந்திருக்குது ஓகே. அடுத்து 7வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். இதனுடைய சின்னம் வந்து என்னன்னா கஜசிம்ஹா. எத்தனாவது பதிப்புனா 7வது பதிப்பு. எங்க வச்சு நடந்துச்சுன்னா பீகார்ல வச்சுதான் நடந்துச்சு. நம்ம இதை பார்த்தோம் தெரியுமா, ரா அப்படின்ட்டு மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான் இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தது மகாராஷ்டிரா. அடுத்து கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். மணிப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். மகாராஷ்டிரா வந்து செகண்ட் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாகாலாந்து வந்து தேர்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். இதனுடைய சின்னம் வந்து பேர்ல். இது வந்து நகோவா கடற்கரையில வந்து காணப்படும் ஒரு டால்பின் இனத்தை சார்ந்தது. எங்க வச்சு நடந்திருக்குதுன்னா தாத்ரா நகர் ஹவேலி, டமன் அண்ட் டியூல வச்சு தான் நடந்திருக்குது ஓகே. அடுத்து பங்கஜ் அத்வானி அப்படின்றவர் வந்து ஏஷியன் ஸ்னூக்கர் டைட்டில் 2025 தோஹால வச்சு, கத்தாரின் தலைநகரமான தோஹால வச்சு நடந்ததுல ஜெயிச்சிருக்கிறார் ரைட்டா. இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் 2025 ஜெயிச்சதும் பங்கஜ் அத்வானி அவர்கள் தான். அடுத்து
கபடி உலகக்கோப்பை 2025 இந்தியா தான் வந்து ஆண்கள் பிரிவுலையும் சரி பெண்கள் பிரிவு ஆண்கள் கபடி உலகக்கோப்பையை ஜெயிச்சது இந்தியா தான், பெண்கள் கபடி உலகக்கோப்பையை ஜெயிச்சது இந்தியா. இந்த இரண்டுமே வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா இங்கிலாந்துல வச்சுதான் நடந்துச்சு. ஸோ இதுல இந்தியன் மென்ஸ் டீம் வந்து யாரை தோற்கடிச்சாங்கன்னா இங்கிலாண்டை தோற்கடிச்சாங்க மென்ஸ் டீம். இங்க வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து யாரை தோற்கடிச்சாங்கன்னா இங்கிலாண்டை தான் தோற்கடிச்சு, ரெண்டு பேருமே இங்கிலாண்டை தோற்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. கொக்கோவை பொறுத்த வரைக்கும் கொக்கோ உலகக்கோப்பை எங்க நடந்துச்சு, அது வந்து நியூ டெல்லியில நடந்துச்சு. ஜெயிச்சது யாரு, இந்தியா தான். ஆண்கள் பிரிவுலையும் இந்தியா, பெண்கள் பிரிவுலையும் இந்தியா. ரெண்டு பேரும் யாரை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்க, நேபாள தோற்கடிச்சு தான் ஜெயிச்சாங்க. கபடியை பொறுத்த வரைக்கும் எங்க வச்சு நடந்துச்சு, இங்கிலாண்டை வச்சு நடந்துச்சு. ஸோ இதுல வந்து ஆண்கள் பிரிவும் சரி பெண்கள் அணியும் சரி, இந்திய ஆண்கள் அணி மற்றும் பெண்கள் அணி யாரை தோற்கடிச்சாங்க, இங்கிலாண்டை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து செபக் டாக்ரா உலகக்கோப்பை. செபக் டாக்ரா அப்படின்றது இப்ப நம்ம வாலிபால் இருக்குல்ல, வாலிபால் அப்படின்றது இந்த பக்கத்துல இருக்கவங்களும் சரி அந்த பக்கத்துல இருக்கவங்களும் சரி பாலை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பால் அடிச்சுதான் விளையாடுவாங்க. ஆனா கையை வச்சு அவங்க வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா செபக் டக்ரா அப்படின்றது கால் இருக்குல்ல, கால். ஸோ அந்த காலை வச்சு அந்த கையை யூஸ் பண்ண மாட்டாங்க, காலை வச்சு பாலை வந்து பாஸ் பண்ணி விளையாடுவாங்க. ரைட்டா? ஸோ அதுதான். ஸோ இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா பீகார்ல வச்சு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நடந்திருக்கு. ரைட்டா? சாரி இது நிறைய டைம் நடந்திருக்கு. இதுல இந்தியன் மென்ஸ் ரெகு டீம், ரைட்டா, ரெகு டீம் தான் அவங்களுடைய முதல் கோல்டு வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது, ஸோ இதுல வந்து இந்தியா எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 4வது பிளேஸ். தாய்லாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்து 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 நடந்துச்சு. இதுல ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்தியா. ஜெயிச்சது இந்தியா. யாரை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்கன்னா நியூசிலாண்டை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்க. எங்க வச்சு நடந்துச்சுன்னா துபாயில வச்சுதான் நடந்துச்சு. ரைட்டா? இதை வந்து நடத்தினது யாருன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து இந்தியன் சூப்பர் லீக் 2025 இதை ஜெயிச்சது யாருன்னா மோகன் பகன் சூப்பர் ஜெயிண்ட். இந்த அணி தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? இந்தியன் சூப்பர் லீக். நெக்ஸ்ட் யாரை தோற்கடிச்சுன்னா பெங்களூர் ஃபுட்பால் கிளப், பெங்களூர் எஃப்சின்னு போட்டிருக்குல்ல, அது ஃபுட்பால் கிளப். இதை தோற்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. எங்க வச்சு நடந்துச்சுன்னா கொல்கட்டால வச்சு நடந்துச்சு. அடுத்து ரஞ்சி டிராஃபி வந்து ஜெயிச்சது வந்து விதர்பா அணி. யாரை தோற்கடிச்சாங்கன்னா கேரளாவை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்க. எங்க வச்சு நடந்துச்சுன்னா நாக்பூர்ல வச்சு நடந்துச்சு. மகாராஷ்டிரா நாக்பூர்ல வச்சு நடந்திருக்கு. 3வது கோப்பை யாருக்கு அப்படின்னா விதர்பாவுக்கு 3வது கோப்பை. ஐபிஎல் 2025. ரைட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது வந்து ஆர்சிபி, அவங்களுடைய முதல் டைட்டில். யாரை தோற்கடிச்சாங்கன்னா ஃபைனல்ல பஞ்சாப் கிங்ஸை தோற்கடிச்சாங்க. அதிகமான ரன் அடிச்சது சாய் சுதர்ஷன், அதிகமான விக்கெட் எடுத்தது பிரசித் கிருஷ்ணா. எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஃபைனல் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அங்கதான் வச்சு நடந்திருக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியம் 18வது பதிப்பு. அடுத்து ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2025 16வது பதிப்பு. நடத்தினது வந்து கசகஸ்தான் நாடு தான் நடத்தி இருக்குது. வேர்ல்டு ஹியூமனாய்டு ரோபோட் கேம்ஸ். சரியா? இது வந்து சைனால இருக்கக்கூடிய சைனாவின் தலைநகரமான பெய்ஜிங்ல வச்சு தான் நடந்துச்சு. சைனா தான் வந்து இதை நடத்தி இருக்கதும். இங்க வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டு, ஃபுட்பால், கிக் பாக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து டான்சிங், இது எல்லாமே வந்து நடந்திருக்குது. ஓகே, இந்த கேட்டகரியில தான் நடந்திருக்கு. அப்புறம் ஃபார்முலா 2 ஸ்பிரிண்ட் ரேஸ் மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதை ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா குஷ் மெய்னி தான். ரைட்டா? அதாவது ஃபார்முலா 2 ரேஸை ஜெயிச்ச முதல் இந்தியன் டிரைவர் யார், ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரைவர் டு வின் ஃபார்முலா 2 ரேஸ் யார் அப்படின்னா அது வந்து குஷ் மெய்னி தான். அடுத்தது ஏசியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் டிராஃபி 2025. சரியா? இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடத்தினது யாருன்னா இந்தியா தான் வந்து நடத்தி இருக்குது. ரைட்டா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா டெஹ்ராடூன்ல வச்சு தான் நடந்துச்சு. இதனுடைய சரியா இது வந்து ஐஸ் ஸ்கேட்டிங். சரியா? ஸோ இதனுடைய மேஸ்கட் வந்து சின்னம் வந்து ஷீரா மற்றும் பகீரா அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ். முக்கியமான நியூஸ், எக்ஸாம்ல வருவதற்கு அதிகமான வாய்ப்புடைய ஒரு சில நியூஸஸ். ரைட்டா? ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, போதுமானது. ஓகே, தேங்க்யூ.